கடந்த முறை ஜி.கே. மணி வெற்றி பெற்ற பென்னாகரம் தொகுதியில் இந்த முறை சௌமியா அன்புமணி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பாமகவிற்கு பென்னாகரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த முறை இந்த தொகுதி ஜி.கே. மணி வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியில் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணியுடைய மனைவி சௌமியா போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி போட்டியிட்டார். பென்னாகர தொகுதியில கணிசமான வாக்குகள்ல சௌமியாவுக்கு முன்னிலை கிடைத்தது. அந்த அடிப்படையில சௌமியா பென்னாகரம் தொகுதியில போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாக பாமகவுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்மபுரி தொகுதியும் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய திருப்போரூர் தொகுதி, அதாவது அவருடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்போரூர் தொகுதியும் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு தொகுதிகளிலையும் சௌமியா அன்புமணி போட்டியிட வேண்டும் என்றும் பல பாமக நிர்வாகிகள் அவரிடம் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் தற்போதைய தகவலா இருக்கிறது. பென்னாகரம் தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.